இப்போ விஜய்க்கு பிரச்சாரம் கொடுத்தாங்க. எதுக்காகன்னு பார்த்தோன்னா, அப்ளிகேஷன் யாரு முதல்ல கொடுத்தா அவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து இடத்திற்கு திமுக சைட்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டு விலகியாச்சு. இது இப்ப இருந்த நியூஸுங்க. அது இப்போ விஜய் இது கேன்சல் ஆயிட்டு உதயநிதி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்க, என்ன தெரியுமா இருக்கும்? என்ன முடக்குறீங்க, உங்களை சந்திக்க விடமாட்டாரு, இந்த மாதிரி டார்ச்சர் பண்றாங்க. திமுக சதி வேலைங்க எல்லாமே. இது என்ன அநியாயம் நடக்குது? அந்த அநியாயத்துல தகிர்த்து எறிஞ்சு வருவோம் உங்கள் விஜய். என்னங்க நைட் எல்லாத்தையும் பாத்துட்டீங்களா? தப்பாத்துக்க, ஒரு முக்கியமான படம் ரிலீஸ் ஆயிடுச்சுல, பாத்துறீங்களா இல்லையா? உண்மையை சொல்லுங்க, பாத்தீங்களா இல்லையா? நான் பாத்துட்டேன். நீங்க பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்றத கமெண்ட் போடுங்க. அது என்ன படம், ஏது படம், எப்படி லீக் ஆச்சுன்றத டீட்டெயிலா பார்க்கலாம். தமிழ்நாடே எதிர்பார்த்த ஒரு பிரம்மாண்ட படம் ஜனநாயகன். நேத்துக்கு பாத்தீங்கன்னா கிளிப்பிங்ஸ்லாம் வந்து வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நானும் தேடி புரட்டி என்னடா அது ரிலீஸ் ஆயிடுச்சுன்றாங்க, என்ன அநியாயம் பண்ணிட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தாக்கா சீன்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிக்குது. அதுல பர்டிகுலரா ஒரு சீன் மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய அளவுல ஷேர் ஆகிட்டே இருக்கு. என்னடா அது, நீங்க பர்டிகுலர் இந்த சீன் மட்டும் ஷேர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்து நோண்டி பிளே பண்ணி பார்த்தாக்கா அப்பதான் தெரியுது இது யாருடைய வேலைன்னு சொல்லிட்டு. வேற யாருமே இல்லைங்க, உங்கள் விஜயோட வேலை. ஏன்னா பக்காவா கிளியரா நல்லா தெளிவா தெரியுது இது அவங்க பண்ண வேலைன்னு சொல்லிட்டு. அதாவது எலெக்ஷன் வருது இல்ல, எலெக்ஷனுக்காக கேம்பெயின் பண்றாங்களாமா. எப்படி படம் வந்து ரிலீஸ் ஆனா எப்படி சத்தியமே கூடாது, கேவலமா இருக்குது, வேலைக்கு ஆகாது. அதனால வந்து இந்த சீனை சின்ன சின்ன சீனா வந்து கட் பண்ணி போட்டு விட்டு கொஞ்சம், அதாவது பாருங்க எப்படி ரிலீஸ் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா, சீன்ஸ்லாம் பொலிட்டிக்கலி சம்பந்தப்பட்ட சீன்ஸ் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த கமர்ஷியலு, அப்புறம் சென்டிமெண்ட், காதல், அந்த மாதிரி சீன்லாம் வரல. இதுல வந்து ரிலீஸ் ஆனது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்டது. அதாவது என்ன சொல்ல வராப்புலன்னா, ஒரு சீன், ஒரு பர்டிகுலரா ஒரு சீன் மட்டும் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. நீங்களே பாருங்க, எப்பாற்பட்ட அயோக்கிய பையன் சொல்றது தெரியும். அது சீன் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவரு வந்து வருவாராம். ஒரு 3 பேர், நான் 3 பேர் சொல்ல மாட்டேன், அந்த 3 பேர் முக்கியமானவங்க. அது முக்கியமான 3 பேர் யாரும் டேரக்டருங்க. இவரு இயக்குன டேரக்டர், 3 பேர் இயக்குன டேரக்டர். உடனே விஜய் அது வந்து வராப்புல, ஹீரோ வந்து உடனே பிரஸ் பார்த்துன்னு ஓடுறாரு. ஏன்னா 3 பேர் பிரஸ் ஒரிஜினலாக காட்டியிருக்காங்க, அதுக்கு வந்து ஒரு பாராட்டுகள் ஓடுறதுதான் வேலை பிரஸ்ஸை பார்த்தா. அப்ப கேட்கிறாரு, தலைவா நில்லுங்க, இதுனா மாற்றம் வருமா வராதா அப்படின்னு சொல்லி கேட்கறா. உடனே இவர் தான் சொல்றாப்புலன்னா, மாற்றம் வரும், அதெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறாப்புல. புரியுதுங்களா? எப்படி ஒரு ஜனநாயகன் கேம்பெயின் பாருங்க, பொலிட்டிக்கல் கேம்பெயின். அதுக்காக தான் வந்து இதை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணி ஆதாயம் தேடுறானுங்க. இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா எல்லாருமே? அதாவது விஜய இன்னும் முடக்கணும், விஜய் ரசிகர்களை இன்னும் வந்து அழ வைக்கணும்ன்றதுக்காக இது யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்க? திமுக. இல்ல கேக்குறேன், திமுக ரிலீஸ் பண்ணிச்சாங்க. எங்க சொல்லுங்க, ஏதாவது 2வது படிக்கிற குழந்தை கூட கூப்பிட்டு கேளுங்களேன், ஏன்பா இது வந்து ரிலீஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி. திமுகக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? திமுக தான் ரிலீஸ் பண்ணிச்சாங்க சொல்றாங்க ஓப்பனாவே. நீங்க எவ்வளவு சதி வேணா பண்ணுங்க, திமுக இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அது என்ன சொல்றானுங்க, கரூர் விஷயத்துல வந்து அவதூறு பரப்புனீங்க, 2வது ஜனநாயகம் நிறுத்துறீங்க, 3வது எஸ்ஓபி மூலமா தடை போட்டீங்க, 4வது என்ன சுத்தி இருக்கிற மூலமா வந்து அசிங்கத்தை பரப்பி அவதூறு பரப்பினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க லைனா. நான் உனக்கு 5வது ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. மே 4ஆம் தேதி உனக்கு பால் ஊத்த போறாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோ. ஆமா, இது உண்மை. இப்ப பாருங்க, யாரு ரிலீஸ் பண்ணிருப்பான்றத தெளிவா பக்காவா தெரியுதுங்க. அதாவது ஒரு வாட்டர் மார்க், ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா வாட்டர் மார்க்னு ஒண்ணு இருக்கும்ல, அதோடைய காப்பீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட இருக்கும்னு பாத்தீங்கன்னா, 1 ப்ரொடியூசர், 2வது படத்தோட ஹீரோ, 3வது டைரக்டர், 4வது எடிட்டர். சரிங்களா? இந்த டைரக்டரும் இந்த ப்ரொடியூசரும் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ப்ரொடியூசர் வந்து காசு போட்டிருக்காப்புல. இந்த டைரக்டர் பாத்தீங்கன்னா, எந்த டைரக்டரும் பாத்தீங்கன்னா படம் வந்து இந்த மாதிரி பிளாப் ஆகும் நடிக்க மாட்டாரு, தன்னுடைய முயற்சிகளாக வீணா போயிடும் அப்படின்றதுக்காக அவரும் பண்றதுக்கான எச்வினத் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இங்க இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி எடிட்டரும் விஜயும். எடிட்டருக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது, விஜய் மேல காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சோ இதை ரிலீஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய், உங்கள் விஜய், ஒன்லி விஜய்.
அவர் மட்டும்தான் இதை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ எலெக்ஷன் நடக்குது, இதை வச்சு ஆதாயம் தேடணும், இதை வச்சு நாம எதனா ஒண்ணு பண்ணணும், மக்கள் மனதுல போய் ரீச் ஆகணும், என்ன தடுக்கிறாங்க ஒடுக்குறாங்கன்னு போய் சொல்லணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஜனநாயகன் லீக் ஆயிருக்கு. இதுதான் உண்மை. இவங்க வருங்காலத்துல ரொம்ப மோசமான வேலைகள்லாம் கூட பண்ண தயாராக இருக்கிறானுங்க. அதுவும் பாருங்க, அந்த சீன்லாம் பார்க்கும்படி சத்தியமா இல்ல. விஜய் நடிச்ச படத்திலேயே மொக்க படம் வந்து நிறைய படம் இருக்கு. அதுல சூர மொக்க படம் என்ன, சுறாவும் அந்த புலி படமும் இல்லையா, அதை விட கேவலமா இருக்குங்க. அதாவது ஒரு அட்ராக்ஷன் இல்ல, ஒண்ணு இல்ல, எதுவுமே கிடையாது. இவருடைய இன்ட்ரோ சீன் வருது, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் சீன் வருது, நடுவுல வந்து ஒரு டான்ஸ் வருது. அது பாருங்க எல்லாம் பொலிட்டிக்கலி சம்பந்தப்பட்டது. இதுல இன்னொரு சீன் பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து சொல்லும், நாங்க ஓட்டு மட்டும் தான் போட்டோம், ஆனா பாத்தீங்கன்னா எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல. எப்படி ஓட்டு மட்டும் தான் போட்டோம், எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல. அப்போ சின்ன பொண்ணு வந்து சொல்லும், ஆனா எங்களுக்கு வெளியே போறதுக்கு பயமா இருக்குன்னு அப்படின்னு சொன்னா நீங்க ட்ரெயின் சொல்லுவாரு, நீ பயப்படாத, உனக்கு ஒருத்தர் பேர் சொன்ன உடனே உனக்கு பயம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்றாப்பலையா, விஜய் பேரை. 41 பேரை கொண்டுபிட்டு ஓடினவன் நீ, ஓடினவன் பயந்துன்னு ஓடினவன் நீ, உன் பேரை சொன்னா அங்க பயம் போயிடுமா? இங்க பாருங்க, இந்த பணத்து மூலியமாவே இந்த முட்டாள் ரசிகர்களை மயக்கக்கூடியவர் தான் உங்கள் விஜய். இது எவ்வளவு கேவலம், இது எவ்வளவு அசிங்கம். இப்படி எல்லாம் கேம்பெயின் பண்ணுவீங்க ஏடா டேய். அதாவது பாருங்க, பொண்டாட்டி இவரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது, கோர்ட்ல போய் கேஸ் கொடுது, இவர் சரியில்லை, எனக்கு காசு கொடுக்க மாட்டாரு, எல்லா சொத்தையும் புடிங்கினாரு, டார்ச்சர் பண்றாரு, இவர் வேற ஒரு நடிகை இவரு தொடர்பு இருக்குன்னு ஒரு பொண்டாட்டி சொல்லுது. ஆனா அந்த பொண்டாட்டியை இயக்குறது திமுகவா. பாருங்க, அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருந்தாலும், இப்போ தமிழ்நாட்டுல ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்க, இப்ப என்ன தப்பு வேணா பண்ணிட்டு, கொலை பண்ணிட்டு ரேப் கூட பண்ணிட்டுன்னு வச்சுக்கேன், அது காரணம் திமுகன்னு சொல்லிட்டுருவானுங்க. ஆமா, அது ஒரு இது வச்சா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு இருக்கேன். இது உலகத்திலேயே சீப்பான அரசியல். குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க மூக்கு நோண்டம் பாருங்க, அந்த பண்ற அரசியல் இது பேர் மூக்கு நோண்டி அரசியல். இந்த மூக்கு நோண்டி அரசியல் தான் இந்த தாவேக்கா இன்னும் பண்ணிட்டு இருக்கிறானுங்க, மகா கேவலமானவனுங்க. கடைசியா ஜனநாயகனுடைய முக்கியமான சீனை பார்த்தாச்சு. நல்ல வேலை, எப்பா படம் ரிலீஸ் ஆகல, இது அந்த டீமுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா திட்டமிட்டு என்ன பண்ணானுங்க, சென்சார் போர்டுக்கு லேட்டா அனுப்பி காலதாமதம் பண்ணி வேணே கோர்ட்ல போய் கேஸ போட்டு பயங்கரமா பிளான் போட்டு இந்த படத்தை நிறுத்தி யாரு நினைச்சுட்டு இருக்கீங்க, இவனுங்க தான். இப்ப தெரியுதுங்களா, இப்ப யார் பிரச்சனை பண்றேன்னு சொல்லிட்டு சென்சார் போர்டை டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து ஈகோல டச் பண்ணது காரணம் யாரு, இவங்க தான். பக்கா பிளான் பண்ணி செட்டப் பண்ணி எல்லாம் பண்ணி விட்டானுங்க. இதுதான் உண்மை. இதை தெரியாதவங்க தான் திமுக சதி, திமுக முடக்குது, அதை முடக்குது. நீங்க புரிஞ்சுக்கணும், இவன் எப்பாற்பட்டவன்றத நீங்க புரிஞ்சு. சினிமால பண்ற அரசியலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்து அந்த அரசியல் பண்ணி மக்கள் மனதில் இடம் பிடிக்கலாம் அப்படின்ற ஒரே நோக்கம் தான் இந்த ஜனநாயகன் ரிலீஸ். அது போல பாத்தீங்கன்னா, இந்த ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்கன்னா, இதுக்கு ரிவ்யூ கொடுக்கறதுக்கு தியேட்டருக்கு போயிட்டானுங்க. யாரு, நம்ம விஜய் ரசிகர்கள் போய் சொல்றான், இங்க படத்தை ரிலீஸ் பண்றது தானே தைரியமான ஆளுங்க தானே, பயமா சென்சார் போர்ட்ல இருக்கிறதா எப்படி வந்து ரிலீஸ் பண்ணுவ, எப்படி ரிலீஸ் பண்ண முடியும், போய் உங்க அண்ணனை போய் கேள்றா. இப்ப நல்லா கேட்டுட்டு போறேன், ஏடா அறிவில்ல, சோறு தானே துண்ற நீ. இதுக்குமா திமுக பஸ் பாருங்க எப்படி எந்த அளவுக்கு ஒரு அழகா பேசுறான், அழகா அருமையா நல்லா பேசுறான் பாருங்க. அந்த அளவுக்கு விஜய் வந்து இவங்க எல்லாம் முட்டாளாக்கி வச்சுட்டு இருக்கான். உனக்கு அவங்க அம்மாவுக்கு பிறந்திருந்தானா சென்சார் போர்டில் இருக்கிறத படத்தை ஏன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறோம், தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறோம்னா கரும்பு பிடிச்சி நாயா பயம் வந்துருச்சுன்னா, படம் வந்துருச்சுன்னா இவன் ஜெயிச்சிருவான். 200 கோடி ரூபாய் பணத்தை சம்பளத்தை வேணாலும் தூக்கி போட்டு நாங்கள் மக்களுக்கோசரம் ஆட்சி செய்யலான்னு வராங்க. இந்த பர்ஜேஸ் நாய்ங்க அப்பனுக்கு அம்மாவுக்கு கரெக்டாக பிறந்திருந்தானா எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களா? சென்சார் போர்டுலாம் தெரியாது இருந்துக்குமா? எல்லா நாய்களும் வாங்கி தின்ற நாய் தான். எவ்வளோ வருத்தமாக இருக்குது பார்க்கும்போது. ஏங்க அவன் என்ன லீக் பண்ணிட்டோம், எங்கள் தளபதி படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு எங்களுக்கு தீபாவளி தான், அன்னைக்கு எங்களுக்கு பொங்கல் தான். இந்த வருஷம் ஆட்சி எங்களுக்கு தான், டிவிக்கே தான், நம்ம தான், அம்முட்டு தான். பாருங்க, இந்த மாதிரி ஆட்களை வச்சுதான் இவன் இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்கிறது விஜய். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்.
எவ்வளவு ஒரு முட்டாள்களா உருவாக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டு இளைஞர்கள் நல்லா படிச்சு உருவாகணும்னு சொல்லி கவர்மெண்ட் செயல்படுது. ஆனா படிச்சவங்களை முட்டாளாக்குறது மட்டுமே ஒரு வேலையா இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு முக்கியமான அதாவது பாத்தீங்கன்னா தாவேகா கட்சியின் பொருளாளர், அதாவது இவர் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த கட்சிக்கு. முழு பொறுப்பு இவர் தான். என்ன ஏன்னா இவர் தான் ஃபண்ட் ரிலீஸ் பண்றது வந்து எல்லாமே இவர் தான் பண்றது. இவர் முழு பொறுப்பு இவர் தான் இந்த வெங்கட்ராமன் சொல்லக்கூடியவர். இவரை பத்தி நேத்து பாத்தீங்கன்னா அவனுடைய மனைவி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி என்னுடைய குழந்தைய வந்து தூக்கிட்டு போயிட்டாரு, இப்போ வரைக்கும் காட்ட மாட்டாரு, கொலை மிரட்டல் விடுறாரு, டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆபீஸ்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அபார்ஷன் பண்ணிடுவான்னு அடிச்சு துரத்தினாரு. இன்னும் கூப்பிடுறேன்னு சொல்லி ஏமாத்தி என்ன இவ்வளவு நாளா ஏமாத்திட்டு இருக்காரு. கூப்பிடல, குழந்தைய என் கல்ல காமிக்காம குழந்தை என்ன எப்படி இருக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன பண்ணாரு என் குழந்தைய? பெண் குழந்தை, அது பெண் குழந்தை அம்மா கிட்ட தானே இருக்கணும் சார். இப்படி கொடுமை பண்றாரு 6 வருஷமா. குழந்தைக்கு 9 வயசு ஆகுது. என் குழந்தைய என் கல்ல நாங்க நேர்ல போனா பம்மல் வீட்டுக்கு போனா அடிச்சு துரத்துறாரு. என்னையும் எங்க அம்மாவையும் கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறாரு. நீ வந்து நான் குழந்தைய காமிக்க மாட்டேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு தைரியமா பேசுறாரு. நான் அதுக்கு தான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்தேன் சார். 6 வருஷமா சார். ஆமா 6 வருஷமா. இல்ல இப்பதான் எனக்கு இங்க வரணும்னு இடையில லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண சார். அவர் வந்தாரு, குழந்தைய கொண்டு வரல. அதுக்கப்புறம் இப்பதான் நான் சரி இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இங்கேயாவது ஏன்னா அரசாங்கம் எனக்கு எதனா உதவி பண்ணுன்ற நம்பிக்கையோட இங்க வந்தேன் சார். பாத்தீங்களா, பொருளாளர் வைஃபோட பிரச்சனை, தலைவன் வைஃபோட பிரச்சனை பாத்துக்கோங்க. அதாவது இவங்க கட்சி பூராமே தனியா இருக்கணும், எவனும் பொண்டாட்டி கூட இல்லை, அந்த மாதிரியான கட்சி, அந்த மாதிரியான துணிதான் அவனுங்க. அது ஒரு மனநிலை இருக்கு பாத்தீங்களா. அப்படியே விஜயோட சிங்க் ஆயிடுது. சிங்க் ஆயிட்டு அப்படி ஒன்றி போயிடுது அவனுங்க. அந்த லேடி பாவங்க விசாரிச்சதுல என்ன சொல்றாங்கன்னா, இவர் பேரு வெங்கட்ராமன் இல்லையா. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மணிகண்டன்ற ஒரு பேரு தான், மணிகண்டன் தான் இவர் பேரா. இவருக்கு பார்த்தோன்னா 2012ஆம் ஆண்டு பார்த்தோன்னா இவருக்கு வந்து கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி 2016 நினைக்கிறேன், 2016ல ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்து பார்த்தோன்னா அடுத்த ஒரு வருஷம் பார்த்தோன்னா பிரெக்னென்ட் ஆகுறாங்க. இவர் என்ன சொல்றாரு, நீ போயிட்டு அதை அழிச்சிட்டு வா, அதை அபார்ஷன் பண்ணிட்டு வான்னு சொல்றாங்க. ரெண்டாவது இவங்க சொன்னதை கேட்டு பாவம் அவங்க வெகுளி மாதிரி பேசுறாங்க பேசும் போதெல்லாம். அதை அபார்ஷன் பண்ணிட்டு வந்து இங்க வந்து பண்ண டார்ச்சர் பண்றது. என்ன டார்ச்சரு? அதே தான் அவன் தலைவன் பண்றது தான். எதுவும் காசும் கொடுக்காம அதுவும் கொடுக்காம. சாரை பத்தி ஒரு இன்னொரு கதையும் கேள்விப்பட்டேன். சார் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆபீஸ்ல, விஜயோட ஆபீஸ்ல ஆபீஸ் அசிஸ்டண்டா சேர்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அக்கௌண்டண்டா ஆகிறாராம். அங்க இருக்கக்கூடிய டைபிஸ்ட் கூட வேலை செய்யற பெண்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெண்ணை வந்து ஒருத்தன் பலாத்காரம் பண்ணியிருக்கான். இவன் பலாத்காரம் பண்ணியிருக்கான். அங்க இருக்கிறவங்க வந்து இதை பார்த்துட்டு ஒரு பிரச்சனையாகி போயிட்டு செருப்பாலாச்சு துரத்திக்கிறாங்க. இருந்தாலும் விஜய் வந்து அவரை விட்டு துரத்துல அணைத்து கொண்டார். அணைத்து கொண்டு இப்ப என்ன, இப்ப பாத்தீங்கன்னா முக்கிய பொறுப்பு வகிக்கிறார் இந்த யாரு, வெங்கட்ரமணன். இவர் யாரு தெரியுமா? இவர் தான் மயிலாப்பூருடைய வேட்பாளர். இவங்க தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவனுங்க. இல்ல நீங்க பாருங்க, நான் வந்து பொய்லாம் சொல்ல, பக்காவா பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு இருக்கானுங்க பாருங்க. எவ்வளவு ஒரு, அதாவது பெண்களை மதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. எங்க அண்ணன் இருக்காரு, நொன்ன இருக்காருன்றீங்களே. இங்க பாருங்க, இவனை சுத்தி இருக்கிறவங்க யாரு, எப்பாற்பட்ட மனநிலை இருக்கிறவங்க, பெண்களை எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணக்கூடியவர்கள் தான் இவங்கன்றது தெல்லண்டிலையா தெரியுது. பொதுமக்களாக நீங்க புரிஞ்சுக்கணும். இவெல்லாம் வந்து மயிலாப்பூர் தொகுதி ஜெயிச்சானா என்ன ஆகுறது சொல்லுங்க, என்ன ஆகுறது? பெத்த பொண்ண பார்க்க விட மாட்டாங்க இந்த அயோக்கிய பையன். இது கேவலம் தானே இது? இல்ல எனக்கு தப்பா தவறு இல்லையா? நீங்க சொல்லுங்க. நம்ம வந்து திட்டமிட்டு வந்து ஒரு பொய் சுமத்தி இதெல்லாம் பண்றோமா? போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுவும் பாவம் அவங்க மாமியாரு பாருங்க, அவங்க மூஞ்ச பாருங்க, நீங்க பாருங்களேன். எவ்வளவு நீங்க பார்க்கும்போது தெரியும் எவ்வளவு இன்னசென்ட், பாவமா இருக்கு. ரொம்ப ஏழ்மை குடும்பத்துல சார்ந்தவங்க. இவரு பாரு நல்லா சம்பாரிச்சுக்கின்னு, விஜய் கிட்ட என்ன காசு இருக்கு, அவர் பாக்கெட்ல எவ்வளவு இருக்குன்னு முதல்ல கொண்டு இவருக்கு தெரியும். விஜயோட பல தகவல்கள் தெரியும். அதனால வந்து இவர் தூக்க மாட்டா போல. பிராமின் இவர் வேற. ஏன்னா இவருக்கு விஜய்க்கு பாத்தீங்கன்னா பிராமின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப அட்டாச்மெண்ட் அதிகம். உங்களுக்கு யாரை சொல்றேன்றது உங்களுக்கு புரியும். அதே போல பாத்தீங்கன்னா இவர் தூக்க முடியாத காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, த்ரிஷா கூட கனெக்ஷன்ல இருக்கு. கனெக்ஷன் தப்பா நினைச்சுக்காதீங்க. ரைட் ஹேண்ட் இவருக்கு, த்ரிஷாக்கு பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்டு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா
த்ரிஷா இருக்க வரைக்கும் ஒரு ஒன்றும் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர் வாய்ந்தவர் தான் இவரு. அதனால வந்து விஜயால தொடக்கூட முடியாது. அந்த மாதிரி ஆட்கள் தான் இவங்க டீம்ல. யாராச்சும் வந்து மாற்று சாதிகள் யாராவது வளர்ந்தாலே பிடிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய்சீலன்றவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வளர்ந்தார். அவரை வந்து திட்டமிட்டு கட்டம் கட்டி அவரை காலி பண்ணிட்டு அவருடைய இறப்பு கூட போகாதவர் தான் யாரு? உங்கள் விஜய். இப்ப வரைக்குங்க விஜய் கூட இந்த மாதிரி திருட்டு பசங்க ஏமாத்துறவனுங்க அந்த மாதிரி ஆட்களை தான் விஜய் வந்து வளர்த்து விடுறாரு தவிர வேற யாருமே வளர்த்து விடல. வேற எல்லாம் பாருங்க, அவன் விஜய் கூட இருந்தவெல்லாம் பேட்டி கொடுக்குறான் பாருங்க, இந்த ஆள் சரியில்லை அது சரியில்லை. கரெக்டு தாங்க. பெத்த புள்ளிய ரோட்ல நிக்க விட்டா புள்ளிய பொன்னியும் பையனியும் அவங்க வந்து பிஜிஎல் தங்கி இருக்கிறாங்க 2 பேரும். இவங்க 200 கோடி உச்சத்தை விட்டு வந்துக்கிறாப்புல ரெடி பசங்களை விட்டுட்டு. பாத்துங்க, இதுதான் உண்மையான விஜயோட கேரக்டர். மக்களாகி நீங்க தீர்மானிக்கணும். இவங்க பாருங்க என்னெல்லாம் பண்றாங்க, ஜனநாயகம் ரீல்ஸ் பண்றானுங்க, இது பண்றானுங்க இது பண்றானுங்க. கட்சியில விஜய் என்ன பண்ணாரு, கத்தியத்தை அவர் வயிற்றே குத்திக்கணும், திமுக தான் குத்திச்சுன்னு கண்டிப்பா சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா கடைசி கட்டம் அதுதான். இல்லைன்னா கூட அவங்க நிர்வாகி யாரோ முக்கிய நிர்வாகிக்கு வந்து இவங்களே குத்தி விட்டு எதனா ஒன்று ஆக்கி விட்டு இது காரணம் திமுகன்னு சொல்லிட்டு பழி போட்டு இவங்க மேல வந்து இப்படி பாத்தீங்களா என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அந்த மாதிரி கூட பண்ணுவானுங்க. இது நடக்கும், உஷாரா இருக்கணும். இவனுக்கு பண்றது எல்லாமே நாடகம் தான், வேற எதுவுமே கிடையாது. அதை நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதே போல பாருங்க, இன்னைக்கு காரைக்குடிக்கு போறாப்புல பக்காவா அவருக்கு கிடைச்சிச்சு பாயிண்ட். இப்ப போயிட்டு காரைக்குடியில இன்னைக்கு பேசுவார் பாருங்க, இந்த மாதிரி வந்து ஜனநாயகரை வந்து லீக் பண்ணிட்டாங்க, எவ்வளவு ஒரு சூழ்ச்சி பண்ணி லீக் பண்றாங்க பாருங்க, இந்த படத்தோட முக்கியமான சீன்ஸ் எல்லாம் லீக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி அங்க இருக்கிற மக்கள்கிட்ட வந்து ஒரு இது வாங்குவாரு. பாவம் சே என்னடா அது இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பத்தி கிரியேட் பண்றாப்புல. இதுதான் உண்மை. இன்னைக்கு ஜனநாயகம் ரீல்ஸ் ஆச்சு பாத்தீங்களா, அதை பத்தி இவர் கன்ஃபார்ம் பேசுவார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதன். நமக்கு தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு அந்த சிஎம் சீட்டுக்கு தகுதியானது யாருன்னா உங்கள் விஜய் தான். தயவு செய்து நீங்க சிந்திச்சு முடிவெடுங்க. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இதெல்லாம் நீங்க தயவு செய்து சிந்திக்கணும். ஒவ்வொரு விஷயமும் நீங்க சிந்திக்கணும். இது மிகப்பெரிய பாத்தீங்கன்னா, இவனை மாரி ஆட்கள்லாம் அரசியல் வந்து சொல்றேங்க, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய பிரச்சனையை தமிழ்நாட்டில் உருவாக்கிட்டு இருக்கானுங்க. தொடர்ந்து பல பிரச்சனை, பப்ளிக் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. என்னென்ன கலவரம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு வேலை ஜெயிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் கண்ணு மூடி மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன ஆகுன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால மக்களே தயவு செய்து சொல்றேன், இவனை மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து விட்டுறாதீங்க. நம்ம போடுற ஒவ்வொரு ஓட்டும் நீங்க தீர்மானிக்கணும். கடலூர்ல நேத்து வந்து விஜய் வந்து பிரச்சாரம் போனாரு, அது பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடுச்சு. அது என்ன எதுக்காக கேன்சல் ஆயிடுன்னு சொல்லிட்டு நேத்தே உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அதாவது பாருங்க, அங்க பாண்டிச்சேரியில வந்து ஓட்டு, அதாவது தேர்தல் நடக்குது. அதனால வந்து விஜய் வந்தாருன்னா பாண்டிச்சேரியில இருக்கவங்க எல்லாம் ஓட்டு போடாம விஜயை பார்க்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்பு தான் கேன்சல் பண்ணிருக்கு. விஜய் தரப்பு கேன்சல் பண்ணிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ரசிகர்கள் முட்டாளாக இவர் நினைச்சுட்டு இருக்காரு. சோ இதுதான் உண்மை. அதுக்காக தான் வந்து என்ன பண்ணிருக்காரு, நேத்து கேன்சல் பண்ணிட்டாப்புல. இதுதான் உண்மை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி நாளைக்கு டேட் கொடுத்துக்கிறாங்க. நாளைக்கு போயிட்டு நீங்க பிரச்சாரம் பண்ணலாம், நிபந்தனைகளோட வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே தேர்தலில் பார்த்தோன்னா உதயநிதியை வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்காரு. ஆனா என்ன பண்ணிருக்காங்க, உதயநிதியை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ விஜய்க்கு பிரச்சாரம் கொடுத்துருங்க. எதுக்காகன்னு பார்த்தோன்னா, அப்ளிகேஷன் யாரு முதல்ல கொடுத்தா அவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து இடத்திற்கு திமுக சைட்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டு விலகியாச்சு. இது இப்ப இருந்த நியூஸுங்க. அது இப்போ இதுவா விஜய் இது கேன்சல் ஆயிட்டு உதயநிதி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்க, என்ன தெரியுமா இருக்கும்? பாத்தீங்களா, முடக்குறீங்க, என்ன முடக்குறீங்க, உங்களை சந்திக்க விடமாட்டாரு. இந்த மாதிரி டார்ச்சர் பண்றாங்க. திமுக சதி வேலைங்க எல்லாமே. இது என்ன அநியாயம் நடக்குது, அந்த அநியாயத்துல தகிர்த்து எறிஞ்சு வருவோம் உங்கள் விஜய் அப்படின்னு சொல்லியிருப்பாரா மாட்டாரா? பாத்துக்கோங்க. இதுதான் அரசியல் வாய்ப்பட்டவர்களுக்கும் தற்கூரிகளுக்கும் உள்ள வித்தியாசம்.